Taste the Daily. சமீபத்தில் தேனியில் தன்னுடன் குடும்பம் நடத்த வராத பவித்ரா என்ற இளம் பெண்ணை பூவேந்தன் என்ற இளைஞர் வெட்டி கொன்றார். அதோடு மாமனாரையும் கொலை செய்தார். இந்த கொலைக்கான காரணங்கள் குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. மது, கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான பூவேந்தனுக்கு கல்யாணமானதில் இருந்தே பவித்ராவின் நடத்தை மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி மனைவியை சந்தேகப்பட்டு தகராறு செய்து வந்திருக்கிறார். பூவேந்தனுக்கு கஞ்சா பழக்கம் வேறு இருந்துள்ளது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட கணவரை திருத்த முடியாத பவித்ரா தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை இன்ஸ்டாகிராமில் செலவிட்டு வந்துள்ளார். இதனால் அதிகமான ஆண் நண்பர்கள் பவித்ராவுக்கு பழக்கமாகியுள்ளனர். சிலருடன் தகாத உறவும் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து பூவேந்தன் பவித்ராவை கண்டித்துள்ளார். இருந்த போதிலும் பவித்ரா ஆண் நண்பர்களுடன் பழகுவதை நிறுத்தவில்லையா? இது தொடர்பாக தம்பதிக்குள் தகராறு ஏற்பட்டதால் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு பவித்ரா சென்று விட்டார். அங்கிருந்தும் தன் ஆண் நண்பர்களிடம் பவித்ரா தொடர்ந்து பேசி வந்துள்ளார். இது பற்றி கேள்விப்பட்ட பூவேந்தன் பவித்ராவின் ஆண் நண்பருக்கு போன் செய்து கேட்டுள்ளார். அதற்கு அந்த இளைஞர், உன் மனைவியை கட்டுப்படுத்த முடியாமல் தன்னிடத்தில் ஏன் வந்து கேட்கிறாய் என்று கேலி செய்துள்ளார். இதை கேட்டதும் ஆத்திரமுற்ற பூவேந்தன் ஆத்திரத்தில் பவித்ராவை வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது. Taste the Daily.